தமிழ் மொழி தகுதி தேர்வில் நம்ம இரண்டாவது பார்ட் பார்க்குறோம். இதில் 51வது கேள்வி, ஏற்பாடு என்பதை பிரித்து எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ எல் கூட்டல் பாடு. ஏற்பாடு அப்படிங்கிறத பிரித்து எழுதுனோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய விடை எல் கூட்டல் பாடு, ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறோம். 52வது கேள்வி, நமனில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நமன் கூட்டல் இல்லை. நமனில்லை அப்படிங்கிறத பிரித்து எழுதணும்னா நமன் கூட்டல் இல்லை. 53வது கேள்வி, நீலம் கூட்டல் வான் சேர்த்து எழுதுக, நீலவான். 54வது கேள்வி, ஓடை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓடை எல்லாம். 55 பிரித்தெழுதுக, ஆற்றுணா. ஆற்றுணா அப்படிங்கிறத பிரித்தோம்னா ஆறு கூட்டல் உணா அப்படின்னு வரும். சரிங்களா, ஆற்றுணா என்பது ஆறு கூட்டல் உணா. 56வது கேள்வி, பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. சரிங்களா, இது சூழி அப்படிங்கிறது நெற்றியில் அணிவதுன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. சரிங்களா, இதுதான் பொருந்தாத இணை. இதில் சிலம்பு அப்படின்னா நம்ம காலில் போடுறதும் எல்லாத்துக்கும் தெரியும். குலை அப்படின்னா காதில் அணிவது. அரைஞான் அப்படிங்கிறது இடையில் அணிவது. சரிங்களா, இதில் பொருந்தாத இணை எது அப்படின்னா சூழி நெற்றியில் அணிவது. பொருந்தாத இணையை கண்டறிக. 57வது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக. ஏ பாருங்க, அள்ளல் அப்படிங்கிறது தான் பொருந்தாத இணை. சரிங்களா, அடுத்தது இதில் சரியான விடையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆப்ஷன் பி பாருங்க, வெறியி அப்படின்னா அஞ்சி. சரிங்களா, வெறியினா அஞ்சி. நந்து அப்படின்னா சங்குன்னு அர்த்தம். சரிங்களா, நந்துனா சங்கு. முத்தம் அப்படிங்கிறது முத்து அப்படிங்கிறத குறிக்குது. சரிங்களா, முத்தம் அப்படின்னா முத்து. வெறியி அப்படின்னா அஞ்சி, நந்து சங்கு, முத்தம் முத்து. அள்ளல் அப்படின்னா அள்ளுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது தவறான விடை. 58, இதில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இது விஸ்தாரம் அப்படிங்கிறது பரப்புதல்னு கொடுத்துருக்காங்க. விஸ்தாரம் அப்படின்னா பரப்புதல் கிடையாது. இதுதான் தவறான இணை. சரிங்களா, சரியானது பாருங்க ஆப்ஷன் ஏ பொக்கிஷம் செல்வம். ஜாஸ்தி அப்படின்னா மிகுதி. சிங்காரம் அப்படின்னா அழகு. விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பகுதி, பெரும் பரப்பு அப்படின்னு அர்த்தம். 59, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதவற்றை கண்டறிக. பொருந்தாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இலைங்கிறது தான். சப்பாத்தி கள்ளி, தாளை அப்படிங்கிறது ரெண்டும் இலை கிடையாது, மடல். சரிங்களா, இது இலை கிடையாது, மடல். இதுதான் பொருந்தாத இணை. சரிங்களா, ஆப்ஷன் பி கமுகு அப்படின்னா கமுகங்கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, இது கரெக்டு. நெல் தாள், வரகு தாள், ரெண்டுமே தாள்னு தான் சொல்லுவோம். கரும்பு தோகை, நாணல் தோகை, இதுவும் கரெக்டு. சரிங்களா, அப்போ இது எல்லாம் சரியாக பொருந்தி இருக்குது. ஆப்ஷன் பி சி டி மூணுமே சரி. பொருந்தாதது தவறான இணை எது அப்படின்னு கேட்டோம்னா ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா, அடுத்தது 60வது கேள்வி, சந்திப்பிழை. கவிதையை படித்தேன். சரிங்களா, கவிதையை படித்தேன்னு கொடுத்துருக்காங்க. இதில் சந்திப்பிழை இல்லாமல் எழுதணும். இதில் இப்பு வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் சந்தி. சரிங்களா, கவிதையை படித்தேன். சரிங்களா, ஒற்றெழுத்து வந்திருக்கு, கவிதையை படித்தேன். 61, புலிக்குட்டி என்பதில் உள்ள வலுவை நீக்குக. புலிக்குட்டி அப்படிங்கிறது வலுச்சொல். சரிங்களா, புலிப்பரல் அப்படிங்கிறது தான் சரியான சொல். சரிங்களா, புலிக்குட்டிங்கிறது தவறு, புலிப்பரல் அப்படிங்கிறது தான் வலுவற்ற சொல். சரிங்களா, 62, மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. மரபு பிழை இல்லாதது என்ன? சிங்கக்குருளை. இதுக்கு முன்னாடி பார்த்தோமே சிங்கப்பரல் கொடுத்துருக்காங்க, அது தவறு. ஏன்னா புலிப்பரல் தான் வரணும். சிங்கக்குருளை அப்படிங்கிறதா சிங்கத்தினுடைய இளமை பெயர். 63வது கேள்வி, சொல்லை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. நெல் அப்படிங்கிறத எது கூட சேர்த்தோம்னா புதிய சொல் சரியாக உருவாகும் பாருங்க. ஆப்ஷன் பி நெல், நாற்று. நெல்லை நாற்றுன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, 64, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், இதில் என்ன கரெக்டாக இருக்குது பாருங்க. மோனோலிங்குவல் அப்படிங்கிறது ஒரு மொழி அப்படிங்கிறது மட்டும்தான் சரியானது, மற்ற எல்லாமே தவறாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி. ஓகேவா. 65, கற்றான் என்பதனுடைய வேர் சொல் கேட்டிருக்காங்க. கற்றான் அப்படிங்கிறதுடைய வேர் சொல் கல். சரிங்களா, கற்றான் அப்படின்னா கல் அப்படிங்கிறது தான் அதனுடைய வேர் சொல். தந்தான் அப்படிங்கிறதோட வேர் சொல். 66வது கேள்வி என்ன? தந்தான் அப்படிங்கிறதோட வேர் சொல் தா. சரிங்களா, தந்தான் அப்படிங்கிறதோட வேர் சொல் தா. வேர் சொல்லில் தொழில் பெயர் காண்க அப்படின்னு சொல்றாங்க. ஒடு அப்படிங்கிறது, ஓடு அப்படிங்கிறது. சரிங்களா, இதெல்லாம் தொழில் பெயர். சரிங்களா, தொழில் பெயர். இதில் ஓடுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஓடு அப்படிங்கிறத தொழில் பெயராக நீங்கள் மாற்றணும். சரிங்களா, ஓடு அப்படிங்கிறத தொழில் பெயரை எப்படி மாற்றினா தல் விகுதியை கொண்டு
ஓடுதல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதில் ஓடி அப்படிங்கிறது என்னவா மாறிடும்? வினைச்சொல்லா மாறிடும். ஓடியங்கிறது பெயர் சொல்லா மாறிடும். சரிங்களா? இது வினைமுற்று ஓடியவன் அப்படிங்கிறது. அப்போ ஓடு அப்படிங்கிறதோட தொழில் பெயர் என்ன? ஓடுதல். வேர்ச்சொல்லை வினையெச்சமாக மாற்று. என்னது? ஓடு அப்படிங்கிறது வினையெச்சமாக மாற்று அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, ஓடி அப்படிங்கிறது தான் வினையெச்சம், ஓடிய அப்படிங்கிறது பெயரெச்சம், ஓடுதல் தொழில் பெயர், ஓடியவன் வினைமுற்று. சரிங்களா? அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒழுக்கம், உயிர், ஆடு, எளிமை, அன்பு, இரக்கம், ஓசை, ஐந்து, ஈதல், ஊக்கம், ஏது, அவ்வை. வந்து உயிரெழுத்துக்கள் தெரிஞ்சாவே நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம். சரிங்களா? ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் ஏ அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவ்வை. சரிங்களா? இதுதான் அகர வரிசைப்படி சீர் செய்த சொற்கள். அடுத்தது 70வது கேள்வி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் தான் இதுவும். இதில் கரெக்டானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? கவை, குருத்து, கொழுந்தாடை, கைம்பெண். இதுதான் சரியான விடை. 71வது கேள்வி பார்க்கலாம். இதுவும் அகர வரிசைப்படுத்துக. எழுத்து இரண்டல்ல, உரைநடை ஐயம். இதைய நம்ம அகர வரிசையில் எழுதுகிறோம். சரிங்களா? பாருங்க. இரண்டல்ல, அதுக்கப்புறம் உரைநடை, எழுத்து, ஐயம். இதுதான் சரியான விடை. 72 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சரிங்களா? சொற்களை ஒழுங்குபடுத்தி இது வேற வேற மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆகும்போது ஆப்ஷன் டி தான் ஆன்சர். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி. சரிங்களா? 73வது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆப்ஷன் பி. நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல். நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல்ங்கிறது தான் சொற்களை ஒழுங்காக அமைச்சிருக்கக்கூடிய சொற்றொடர். சரிங்களா? 74 எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். அப்துல் நேற்று வந்தான். சரிங்களா? அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது என்னன்னா தன்வினை தொடர். சரிங்களா? அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். அப்துல் நேற்று வருவித்தான். சரிங்களா? அவரே வந்தா அது என்னன்னு சொன்னோம்? தன்வினை தொடர்ன்னு சொன்னோம். இது அப்துல் நேற்று யாரோ ஒருத்தரை வருவித்திருக்காரு. யாரை வர வச்சாரு? அதுதான் இதுல பிறவினை தொடர். சரிங்களா? அப்துல் நேற்று வருவித்தான்னு வந்தா அது பிறவினை தொடர். 76வது கேள்வி. மழை காணா பயிர் போல உவமை கூறும் பொருள் தெளிக. மழை காணாத பயிர் எப்படி இருக்கும்? வாடி போய் இருக்கும். சரிங்களா? அப்ப அது சோகத்தை குறிக்குது. சரியா? இங்க பாருங்க. ஆப்ஷன் பி அழுகைன்னு கொடுத்துருக்காங்க. சி உவகை. டி சிரிப்பு. ஒரு பயிர் வாடி இருக்கும்போது நம்மளுக்கு சிரிப்பு வருமா? உவகைங்கிறது என்னது? சந்தோஷம், பெருமிதம் இதெல்லாம் வருமா? அழுகை வருமா? சோகமா இருக்கும். சரிங்களா? மழை காணா பயிர் போல அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் சோகம். 77 குன்றேறி யானை போர் கண்டற்றால். சரிங்களா? குன்றேறி யானை போல் கண்டற்றால் உவமை கூறும் பொருள் தெளிக. சரியா? ஒரு யானை போர் நடக்குது. அந்த இடத்துல நீ ஒரு குன்றின் மீது, ஒரு மலையின் மீது நின்று அந்த போரை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? பாதுகாப்பானதா தானே இருக்கும். அதுதான் பாதுகாப்பு. சரியான விடையை கண்டறிக. 78வது கேள்வி பாருங்க. என்னது சரியான விடை? டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம். சரிங்களா? டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம். மற்றதெல்லாம் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? கில்ட் அப்படின்னா என்னது? வணிகம்னு அர்த்தம். இரிகேஷன் அப்படின்னா பாசனம். பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. சரிங்களா? 79வது கேள்வி. ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. சரிங்களா? சைதாப்பேட்டை அதோட மருவை கேட்டிருக்காங்க. சைதை. சரிங்களா? சைதாப்பேட்டையை நம்ம இப்போ என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம்? சைதை அப்படின்னு சொல்றோம். 80வது கேள்வி பாருங்க. ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. மயிலாப்பூர் அப்படிங்கிறத நம்ம இப்போ என்னன்னு சொல்றோம்? மயிலாப்பூரை மயிலை. சரிங்களா? மயிலாப்பூர் மயிலை. 81வது கேள்வி பாருங்க. நிறுத்தற்குறிகள் இரட்டை மேற்கோள் குறி இதெல்லாம் எங்கே இடம்பெறும்? அந்த மாதிரி சரியா மேற்கோள் குறிகள்லாம் இட்டு நம்ம எழுதணும். சரிங்களா? இதில் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க கேள்வியில். திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். சரிங்களா? இப்போ ஆன்சரை பாருங்க. திருவிக்கா மாணவர்களிடம், இந்த மாணவர்களிடம்ங்கிற இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? கமா கொடுத்துருக்காங்க. சரியா? கால் புள்ளி கொடுத்துருக்காங்க. இரட்டை மேற்கோள் குறி இங்கே ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் காவியங்களை படியுங்கள்,
ஃபுல் ஸ்டாப். இன்பம் நுகருங்கள் அப்படிங்கிறதோட என்னாச்சு, இரட்டை மேற்கோள் குறி முடிக்கிறாங்க. என்று கூறினார். சரிங்களா, இரட்டை மேற்கோள் குறி எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடியுதுன்னு பாருங்க. சரிங்களா. 82வது கேள்வி, சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடரினை தேர்ந்தெடு. சரிங்களா, இதுக்கு ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ கூ. அதுக்கப்புறம் என்னது, அது வந்து பெயருடைய தலைப்பெழுத்துன்னு சொல்லுவோம்ல, இனிஷியல். சரிங்களா, கூ ஆண்டாள், கூக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கு, ஆண்டாளுக்கு அப்புறம் கமா. சரிங்களா, நம்மளுடைய அட்ரஸ் எழுதும்போது எல்லா இடத்துலையும் கமா தான் வரும், கடைசியாக அந்த ஊர் பெயர் எழுதும்போது தான் நம்ம ஃபுல் ஸ்டாப் வைப்போம். சரிங்களா, பாருங்க, கமா. எண் 45 கமா காமராசர் தெரு கமா திருவள்ளுவர் ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. சரிங்களா, திருவள்ளூர் அப்படிங்கிறது ஊர் பெயர், அப்போ ஃபுல் ஸ்டாப். 83வது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ பாம்பு வீட்டிற்குள் புகுந்தது. சரியா, பாம்பு வீட்டிற்குள் புகுந்தது அப்படிங்கிறது சரியா, தவறான இது. ஏன்னா இது எதிர்காலம் கொடுத்துருக்காங்க, புகுந்தது அப்படிங்கிறது என்னது, எப்பவும் முடிஞ்சு போனது, தவறான இணையை தானே கேட்டிருக்காங்க. புகுந்தது அப்படிங்கிறது வந்து இறந்த காலம், ஏற்கனவே நடந்தது, ஆனால் இங்கே எதிர்காலம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்து நம்ம இந்த 3 ஆப்ஷனும் பாருங்கள். இன்று வீட்டிற்குள் புகுகிறான். சரிங்களா, இன்று வீட்டுக்குள் உள்ளே போகிறான், உள்ளே இப்போ தான் புகுகிறான் அப்படிங்கும்போது நிகழ்காலம் நிகழ்ந்துட்டுருக்குது. காலையில் பள்ளிக்கு புகுவான் அப்படிங்கிறது எதிர்காலம். சரிங்களா, புகுவான் அப்படின்னா எதிர்காலம். நேற்று பள்ளிக்கு புகுந்தான், நேற்று அப்படின்னு வந்தனால புகுந்தான் இறந்த காலம். சரிங்களா, இந்த 3 வந்து சரி, இந்த 1 மட்டும் தான் தவறு. இங்கே என்ன கேட்டிருக்கான், தவறாக தான் கேட்டிருக்கான். அப்போ வந்து தவறான இணை எது, பாம்பு வீட்டிற்குள் புகுந்தது அப்படிங்கிறது எதிர்காலம் கொடுத்தது தவறு. 84வது கேள்வி, இலக்கண முறைப்படி இவற்றுள் சரியான காலத்தை காட்டுவது எது. இலக்கண முறைப்படி சரியான காலத்தை காட்டுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நேற்று வந்தான் அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை. ஆப்ஷன் ஏ பாருங்க, நேற்று வருவான்னு கொடுத்துருக்கிறது தவறு, நேற்று வரப்போகிறான்ங்கிறது தவறு, நேற்று வருகிறான்ங்கிறதும் தவறான விடை. அப்போ சரி ஆப்ஷன் டி நேற்று வந்தான் அப்படிங்கிறது மட்டும்தான் சரி. 85வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சரிங்களா, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பொய்கையாழ்வார் டேஷ் பாமாலையை சூட்டுகிறார். சரிங்களா, பொய்கையாழ்வார் என்ன பண்ணுறாரு, டேஷ் பாமாலையை சூட்டுகிறார். சரிங்களா, இது என்ன கேள்வியாக வந்து கொடுத்துருக்காங்க, வினாச்சொல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே என்ன வரும், எதற்காக, என்ன, எவற்றை, எங்குங்கிறதுல ஏதாவது ஒன்று வரும். இங்கே எதற்காக பாமாலை சூட்டுகிறார், பொய்கையாழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார் அப்படின்னு கேள்வி. சரிங்களா, எதற்காகங்கிறது தான் சரியான விடை. 86 சரியான சொல் எது, பெண்ணிற்குரிய கடமை. சரியா, பெண்ணுக்குரிய கடமை யாது. சரிங்களா, யாது அப்படிங்கிறத இங்கே சரியான வினாச்சொல். 87வது கேள்வி, இதில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் செல்வி அப்படிங்கிறது இவ் கூட்டல் ஈ தான் வந்து வீன்னு மாறும். சரிங்களா, செல்விங்கிறது. அப்போ இது என்னது, உயிர் ஈருன்னு தான் வந்திருக்கணும், ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மெய் ஈருன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கே பாருங்க, ஆங்கிறது என்ன எல்லாத்துக்கும் தெரியும், அது உயிர் எழுத்துன்னு சொல்லிட்டு, அப்போ உயிர் முதல் தானே வரணும், ஆனால் இங்கே மெய் முதல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தவறான இணை. சரிங்களா, மற்றதெல்லாம் பாருங்க, மற்ற ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி பாருங்க, கோல் இல்லுங்கிறதுனால அது மெய் எழுத்து மெய்யீரு, ஆங்கிறதுனால அது உயிர் முதல். சரிங்களா, இல் கூட்டல் ஐ பாலைன்னு வரும். சரிங்களா, இல் கூட்டல் ஐ பாலை, அப்போ ஐங்கிறது என்ன, உயிர் எழுத்து, அதனால உயிரீரு. தீ இத்து கூட்டல் ஈ தீ, அப்போ மெய் முதல். மண் கூட்டல் சரிந்தது அப்படிங்கிறதுல இன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து மெய்யீரு. சா அப்படிங்கிறது இச் கூட்டல் ஆ அப்படிங்கிறதுனால சா அப்படிங்கிறது இச் கூட்டல் ஆ, அப்போ இச்சுங்கிறது மெய்யெழுத்து, அப்போ மெய் முதல் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இதில் இருக்கிறதுலையே தவறான இணை எதுனா இந்த ஃபஸ்ட்டு ஒன் தான் தவறான இணை, மற்ற எல்லாமே சரி. சரிங்களா, அப்போ தவறான இணையை தான் நம்மளுக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. அப்போ செல்வி ஆப்ஷன் ஏ வந்து செல்வி கூட்டல் ஆடினால் மெய்யீறு ப்ளஸ் மெய் முதல் அப்படிங்கிறது தவறானது. 88வது கேள்வி பார்க்கலாங்களா, பொறுத்துக கொடுத்துருக்காங்க. 88ல் பொறுத்துகளில் 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 6 உடைய வேறு என்னென்ன, 6 அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 அப்படின்னா வழி. சரிங்களா, 6 அப்படிங்கிறது ஒரு வழியை குறிக்குது, நதியை குறிக்குது, 2 கரைகளுக்கு இடையே ஓடக்கூடிய நீர்ப்பரப்பு தான் வந்து 6 நதின்னு சொல்கிறோம். சரியா, 6 அப்படின்னா வழி, நதி. திங்கள் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சரிங்களா, திங்கள் அப்படின்னா நிலவு, நிலவுக்கு இன்னொரு பேர் மதி.
சரிங்களா? நிலவு மாதம் ரெண்டையும், மாதத்தையும் வந்து திங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மதி அப்படின்னா நிலவு, மாதம் அப்படிங்கிறது ஒரு மாசத்தோட பேரும் திங்கள்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஓடு அப்படின்னா விரைவாக நடத்தல். சரிங்களா? ஓடு அப்படின்னா விரைவாக நடத்தல். கூரையினுடைய ஓடு. சரியா? கூரை ஓடுன்னு என்னது, நம்ம வீட்லாம் வந்து அந்த காலத்துல என்ன இருக்கும், ஓட்டு வீடு பார்த்துருக்கீங்களா, அதுதான் கூரைன்னு சொல்றாங்க. கூரையில் இருக்கக்கூடிய ஓடு தான் இந்த ஓடு. அடுத்தது நகை. நகை அப்படின்னா என்னது, சிரிக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம கழுத்துல காதுலலாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அணிகலன், இதெல்லாம் தான் வந்து நகைன்னு சொல்றாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. 89வது கேள்வி, இரு பொருள் தருக. சரிங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க, வரின்னு கொடுத்துருக்காங்க. வரி அப்படின்னா என்னது, அரசுக்கு நாம செலுத்துறோம் பார்த்தீங்களா, டாக்ஸ், அதுதான் வரி. சரிங்களா? அதே மாதிரி வரினா வரிசை. இந்த ரெண்டும் தான் வரி அப்படிங்கிறதுக்கான மீனிங்ஸ். ஓகேங்களா? அரசுக்கு செலுத்துவது, வரிசையாக நிற்கிறது. இந்த வரி வரியாக போடுறோம் அப்படின்னாவே என்னது, லைன் பை லைனாக கோடு போட்டே வரோம்ல, அதுதான் வரி. சரிங்களா? 90, வெறி கமல் கழனியுள் உளுனர் வெள்ளமே. சரியா? வெறி கமல் கழனியுள் உளுனர் வெள்ளமே, இவ்வடிகள் உணர்த்தும் பொருள் தருக. இது பாருங்க, ஆப்ஷன் ஏ. மனம் கமழும் வயலில் உழவர்கள் வந்து வெள்ளமாய் உழுதிருந்தனர். சரிங்களா? மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். வெறி கமல் கழனியுள் உளுனர் வெள்ளமே அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் ஏ ஆன்சர். 91வது கேள்வி, கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்குறாங்க. சரிங்களா? பார்க்கலாமா? 1 பாருங்க, சுரதாவினுடைய இயற்பெயர் ராசகோபாலன். சரிங்களா? சுரதாவினுடைய இயற்பெயர் என்ன, ராசகோபாலன். 2வது கேள்வி, தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார். இவரை உவமை கவிஞர் என்றும் அழைப்பர். 4வது பாருங்க, இவர் பாடலில் உவமைகளை பயன்படுத்த மாட்டார். சரிங்களா? இவர் வந்து உவமைகளை பயன்படுத்த மாட்டாராமா. சரிங்களா? உவமைகளை பயன்படுத்துறதுனால தானே அவர் உவமை கவிஞர். இது தவறு. சரிங்களா? சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். இவர் வந்து சுப்புரத்தினதாசன் அப்படிங்கிறது தான் வந்து சுரதா அப்படிங்கிறது சுருக்கம். சரிங்களா? தன் பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார். இவரை உவமை கவிஞர் என்று அழைப்பர். இந்த 3 சரி. உவமைகளை பாடலில் பயன்படுத்த மாட்டார் அப்படிங்கிறது தவறு. சரிங்களா? இங்கே பாருங்க, 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. அடுத்த கேள்வி, 92வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை தெரிவு செய்க. இப்போ பார்க்கலாங்களா? எப்பிக் லிட்ரேச்சர். சரிங்களா? என்னது, எப்பிக் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தெரிவு செய்கன்னு சொல்றாங்க. எப்பிக் அப்படின்னாவே தெரியும் நமக்கு, லிட்ரேச்சர்னாலும் நமக்கு தெரியும். சரியா? லிட்ரேச்சர்னா என்ன, எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்சது, இலக்கியம்ங்கிறது எல்லாம் தெரியும். ஆனால் எப்பிக் அப்படிங்கிறது காப்பியம். சரிங்களா? எப்பிக் லிட்ரேச்சர் அப்படின்னா காப்பிய இலக்கியம். 93வது கேள்வி, ஃபாரஸ்ட்ரி என்ற பிறமொழி சொல்லுக்கு தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? பிறமொழி சொல் எது, ஃபாரஸ்ட்ரி. அதற்கான கரெக்டான தமிழ் சொல் என்னன்னா வனவியல். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா வனவியல். 94வது கேள்வி, கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தெரிவு செய்க. பசுமண் களம். சரிங்களா? பசுமண் களம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்க, பசுமண் களம் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பானை செய்யறோம் அப்படின்னா அதை வந்து நெருப்புல சுடுவாங்க. அந்த நெருப்புல சுடுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதா பசுமண் களம், சுடாத மண்கலம். சரிங்களா? சுடாத மண்கலம் தான் பசுமண் களம். 95வது கேள்வி, கட்டுரையை படித்தான். கட்டுரையை படித்தான் அப்படிங்கிறது எவ்வகை தொடர் சொல்லுங்க. ஐ அப்படிங்கிற ஒரு வேற்றுமை உருபு வந்துச்சு, அப்ப இது வேற்றுமை தொடர். சரிங்களா? கட்டுரையை படித்தான் அப்படின்னு வர்றதுனால வேற்றுமை தொடர். 96வது கேள்வி, வாழை இலை விருந்து விழா அப்படிங்கிறது எங்க நடைபெறுது, ஆண்டுதோறும் கொண்டாடும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் நாடு அமெரிக்கா. அமெரிக்காவில் எங்க, மின்னச்சோட்டா அப்படிங்கிற நகரத்தில் கொண்டாடுவாங்கன்னு படித்தோமா, அதுதான் கேட்டிருக்காங்க. 97வது கேள்வி, சரியான கூட்டப்பெயர்களை பொறுத்துக. சரியான கூட்டப்பெயர். சரிங்களா? பழம் வந்து கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு, குலகுலையா காய்ச்சிருக்கு அப்படின்னா என்ன சொல்கிறோம், பழம். சரிங்களா? அப்போ குலை அப்படிங்கிறது தான் 1வது. சரிங்களா? அடுத்தது, எறும்பு எப்படி இருக்கும், சாறை சாறையாக செல்கிறது எறும்பு. சரிங்களா? வாழை மரங்கள் நிறைய இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம் நம்ம, வாழை தோப்பு. சரிங்களா? வாழை தோப்பு. புல் வந்து நிறைய இருக்கும்போது அது என்ன சொல்லுவோம், புல்கட்டு. சரிங்களா? இதுதான் ஆன்சர். பாருங்க, ஆப்ஷன் பி. சரிங்களா? பழம் அப்படிங்கிறது குலை.
சரிங்களா? பழம்னா குலை, எறும்பு அப்படிங்கிறது சாறை. எறும்பு நிறையா இருந்ததுன்னா சாறை சாறையாக போகுதுன்னு சொல்கிறோம்ல. வாழை அப்படிங்கிறது நிறைய வாழை மரங்கள் இருந்தால் அது வாழைத்தோப்பு. புல் அப்படிங்கிறது புல்கட்டு. அடுத்த கேள்விக்கு போகலாம். 98வது கேள்வி, சொல் பொருள் ரெண்டையும் பொருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சொல்லையும் பொருளையும் நம்ம பொருத்தணும். செரு அப்படிங்கிறதுக்கு என்ன? வயல்னு அர்த்தம். வித்து அப்படின்னா விதை. யானர் அப்படிங்கிறது என்னது? யானர் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, யானர் அப்படின்னா புது வருவாய். வட்டி அப்படிங்கிறது பனையோலை பெட்டி. சரிங்களா? வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி. ஆன்சர் பார்க்கலாமா? இங்கே பாருங்க. செருனா வயல். ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா? செரு வயல், வித்து அப்படின்னா விதை, யானர் அப்படின்னா புது வருவாய், வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி. 99 சொல் மற்றும் பொருள் அதையே பொருத்தணும். இயற்கை வங்கூல் ஆட்ட. இயற்கை வங்கூல் அப்படின்னா என்ன அர்த்தம்? காற்று. சரிங்களா? வங்கத்தில் வீசக்கூடிய காற்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 100வது கேள்விக்கு வந்துட்டோம் நம்ம. இறுதி வினா. ஒருமை சொல். ஒருமை சொல் என்னது? இது பழம். இது பழம் அப்படிங்கிறது ஒருமை. பழங்கள்னு வந்திருந்தா பன்மை, இது பழம்னு வந்தனால ஒருமை. அப்போ என்ன சொல்லணும்? இது பழம் அன்று. இதுவே இங்கே பழங்கள்னு கொடுத்துருந்தா இது பழங்கள் அல்ல. சரிங்களா? அப்போ ஒருமை சொல் இது பழம் அன்றுங்கிறது தான் சரியான விடை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.